என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால், உனக்கு நெருக்கமான உறவில் வந்த ஒரு பெண் என்று செய்து கொண்டிருக்கின்ற காரியம் என்னவென்று தெரிந்து கொள்வாய். அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் இந்த கருப்பன் உன் முன்னால் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றிகள் என்று இவை எல்லாமே நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம். எந்த நொடிபொழுதிலும் நாம் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க முடியுதோ என்று கலங்கி நிற்கின்ற உன் வாழ்க்கையில் காலகாலமாக போராடி ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று முடிந்தால் இன்னொன்று என்று ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கும், எது நடக்கும் என்று என் பிள்ளை எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒன்று சேர உனக்கு கிடைக்காமல் உனக்கு மிகுதியான மனவேதனையும் மிகுதியான மன துன்பத்தையும் கொடுக்கும் போது என்ன நடக்கும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசித்து என் பிள்ளை எப்போதும் மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்து உன் மகிழ்ச்சியை உனக்கு உறுதி செய்திட வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய உறவான ஒரு பெண்ணின் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கிறது. அதை அவர்களால் வெளியில் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இந்த விஷயம் அப்படியே உன்னுடைய குடும்பத்திற்கு அவர்கள் செய்ய நினைத்த விஷயம். உன்னை உன் துணையோடு சந்தோஷமாக வாழவிடக்கூடாது என்று அவர்கள் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியின் பலனை இன்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை இவர்கள் செய்ய நினைத்ததற்கு என்ன காரணம்? இன்று அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்த விஷயம் என்ன, அதுவும் யாருக்கு நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ கட்டாய தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக விடியலில் இருந்தே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த காரியத்தை நாம் செய்யலாமா? இன்று இந்த விஷயத்தை நமக்கு நடக்குமா? இன்று இது எப்படி என்னவாக போகிறது? இன்று இந்த சூழ்நிலை இந்த விஷயத்தை எப்படி நமக்கு முடித்து கொடுக்க போகிறது? என் பிள்ளையின் மனதிற்குள் பலவிதமான எண்ணங்கள் அங்குமிங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் இருந்து தெளிவுபடுத்தி உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதங்களை உன் முன்னால் என்னவென்று காண்பித்து கொடுக்கவும் உன் அப்பன் கருப்பன் நான் தயாராக இருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அது தெரியாதல்லவா? இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு தெரியாதல்லவா? அதனால் இன்று இந்த சூழ்நிலையில் இந்த அப்பன் கருப்பன் நான் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இந்த தருணத்தில். இப்போது இவர்கள் என்னவென்று செய்ய நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த கருப்பன் நான் இப்போது உற்று நோக்கி பார்த்தபோதுதான் ஒரு சில விஷயங்களை கண்டு கொண்டேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய உறவில் இருக்கின்ற ஒரு பெண் அவர்களுடைய பெற்றவராகவும் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரியாகவும் இருக்கலாம். ஆனால் இப்படி உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய உறவான ஒரு பெண் ஒரு சில காலமாக உன்னுடைய மனதை உடைத்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு மிகுதியான மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதும் செய்கின்ற செயலை கூட அவர்கள் குறை சொல்லிக் கொள்ளவும், நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு வேதனைப்படியான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இவர்கள்
செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாமே உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் இவர்களுக்கு எப்போதும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றோம். ஆனால் இவர்கள் நம்மை எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். நம்மால் நம்ப முடியவில்லை என்றாலும் கூட பல வகையில் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதில் மட்டும்தான் கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே என்று சொல்லி நீ இந்த நிலையில் நிற்கின்றாய். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தேடி வந்து விட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே. ஆனால் குடும்பம் என்கின்ற இந்த கட்டுக்குள் வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதருடைய செயல்களையும் காணும்போது, ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கும்போது இது என்னவாகிறது எதுவாகிறது என்று யோசித்து யோசித்து மனதளவில் என் பிள்ளைக்கு மிகுந்த கலக்கம் வந்து விட்டது. எப்படியெல்லாமோ இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்த நமக்கு இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு குடும்பத்தில் சண்டையிடவும் முடியவில்லை. அப்படி என்று ஒரு சண்டையிட்டால் நாம் துணையை பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது நாம் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிட முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா. இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது எதையுமே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே அவர்களின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையால் இவர்கள் இது போன்று செய்கிறார்கள் என்று நீ நினைத்து விட்டு விட வேண்டி எண்ணினாலும் கூட இவர்களின் ஆட்டம் சென்று விட்டது. அதிலும் குறிப்பாக உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று அவர்களின் எண்ணமாக மாறியது. நீ உணர்ந்த பிறகு நிச்சயமாக அவர்களின் மீது கொஞ்ச நஞ்சம் இருந்த மன உறுதியை கூட நீ விட்டு விட்டாய். எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் நான் சொந்த பந்தங்கள் என்னும் போது நிச்சயமாக கெடுக்க நினைக்க மாட்டார்கள் என்று நீ நம்பி இருந்தாய். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதில் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை என்கின்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு உன்னோடு என்றும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெளிவாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் இன்னல்களை செய்ய நினைக்கின்றோம். அதுவும் இப்போது ஒருவர் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றோம் என்றால் அதே பிரச்சனை தன் குடும்பத்தில் நடக்கும்போது தானே அந்த கஷ்டம் என்னவென்று அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கும் போது அது பெரிதாக தோன்றாது. அதே கஷ்டம் நம் வாழ்க்கையில் நடந்தால்தான் அது என்னவென்று நிச்சயமாக உணர முடியும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணரும் தருணம் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இவர்களை நாம் விட்டுவிட முடியாத நேரம். அருப்பனுக்கு பொருந்திருந்ததுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். ஒரு குடும்பம் என்று வந்துவிட்ட பிறகு நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்றல்லவா நினைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் தன்னை சுற்றி இருக்கின்ற யாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அதிலும் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்திற்குள் வந்த ஒரு புதிய உறவு வாழக்கூடாது என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று தெரியுமா? காலம் முழுவதும் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், காலம் முழுவதும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டே இருப்பதால் அவர்கள் மேலும் மேலும் இது தொடரக்கூடாது.
ஒவ்வொருவருக்கும் தாம் கொடுக்கின்ற தண்டனை மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நான் எண்ணுகின்றேன். என் பிள்ளையே, இந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் நீ எப்போதும் கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் வருவதையும் என்றும் என்றென்றும் நான் உறுதியாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை நீ எப்போதும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? கருப்பன் ஒரு விஷயத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்களின் மீது நீ இரக்கப்பட மாட்டாய் என்று. என் குழந்தை, நீ இரக்கப்படுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்றால்தான் இந்த கருப்பனை அவர்களால் மன்னிப்பேனே தவிர அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்றால் அதனால் அவர்கள் வீட்டில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு துரோகத்தை செய்யும் போதும் சற்று யோசிக்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட கஷ்டத்தை இவருக்கு கொடுக்கிறோம். நாளை இந்த பிரச்சனை நம் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடந்தால், நம் வீட்டு பிள்ளைகள் வாழப்போகின்ற இடத்தில் நடந்தால், நாம் வீட்டிற்கு வாழ வந்தவர்களுக்கு தான் இது போன்ற கஷ்டத்தை கொடுத்தால் நாம் குழந்தையினுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட வேண்டும். இந்த சூழ்நிலையை நான் அவர்களுக்கு இந்த கருப்பன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு குழந்தையின் வாழ்க்கை தன் துணையோடு இருந்து வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். வாழக்கூடாது என்று ஆசைப்பட மாட்டார்கள். அது அவர்கள் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. கருப்பன் சொல்வது உனக்கு புரியவில்லையா? ஒருவேளை உன்னை வாழக்கூடாது என்று நினைத்து உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவராக இருந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நிச்சயமாக நடக்கும். அவர்கள் என்னவென்று உனக்கு செய்தவர்களோ அல்லது அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை உன்னை காயப்படுத்தியது உன்னுடைய துணையின் தாயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பிள்ளை மற்றொரு பிள்ளைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் நடக்கும். நீ படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் செல்கின்ற இடத்தில் அனுபவிப்பார்கள். கருப்பன் சொல்கின்ற வார்த்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவானது. பெண்கள் மட்டும்தான் செல்கின்ற இடத்தில் இது போன்ற கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது கிடையாது. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளின் வீட்டில் செல்லும் போது அங்கு சில அவமானங்களை சந்தித்து செய்கின்றார்கள். இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. இருவருக்கும் ஒன்று போலதான் பிரச்சனைகள் நடக்கிறது. அதனால் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு விட்டால் போதும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று இதனால் வரையிலும் அவர்கள் பற்றி என்ன நினைத்தாய்? நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கிறார்கள் என்றுதானே கண்டுகொள்ளாமல் இருந்தாய். ஆனால் அவர்கள் சில நாட்களாகவே முகத்தை பார்த்தால் நீ கண்டு இருந்திருப்பாய். பிரச்சனைகள் ஏதோ நடக்கிறது, ஆனால் வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதை உணர்ந்து உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டிய தருணம். உனக்காக எல்லாம் இந்த வாழ்க்கை மாறப்போகின்ற நேரம். கருப்பனின் அன்போடும் அருளோடும் உன்னை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தை விட்டு விடாதே. இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எப்போதும் நீ நிறைவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் முன்னின்று உனக்காக இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யும் போது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் என்னவென்று நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு போய் சேரும்.
வெளியில் சொல்ல முடியாமல் மறைத்து ஒன்றும் அறியாதது போல உட்கி போயிருக்கின்றார்கள். அப்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் உனக்கு செய்த பாவங்கள் எத்தனை எத்தனை என்று? இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட திட்டங்கள் கஷ்டங்கள் எத்தனை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இனிமேலும் இந்த பிரச்சனையிலிருந்து இவர்களால் மீண்டு வர முடியாதபடியான துன்பங்களை இந்த அப்பன் கருப்பன் நான் எந்த நேரமும் கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. மற்றவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அதை விட பல மடங்கு அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் முன்னின்று என்ன செய்ய நினைத்தாலும் கருப்பனிடத்திலிருந்து பல மடங்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் முன்னின்று நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நிலைப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இந்த கருப்பன் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. கலங்காமல் இரு. இந்த அப்பன் கருப்பன் நிச்சயமாக யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் கருப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நீ ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்கும் என்று என் பிள்ளை நீ கண்குளிர காணத்தான் போகிறாய். அவ்வளவு எளிதாக இனி எப்போதும் நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் விட்டு உன் மனம் சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டுமென்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உன் விருப்பப்படியே நடத்தி கொடுக்க போகிறேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை மாறும் என்பதை மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உனக்கு என்னென்ன நடக்குமோ என்று எண்ணி எல்லாம் வருந்தாதே. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில் உன் அப்பன் இருக்கும் வரை எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். நல்ல நேரம், நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல ஒரு குடும்ப உறவையும் உனக்கான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இந்த அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் துரோகங்களையாக உன் வாழ்க்கையாக மாறி இருந்த உறவுகளை விட்டு உனக்கு ஒரு புதிய உறவை உனக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலையில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே உனக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் என்று நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் அப்பன் நான் எப்போதும் உனக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னவுடனே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவரின் மீது தவறு சொல்ல ஒன்றுமில்லை. இதுவெல்லாம் இவர்கள் எப்போதும் செய்வினையும் துரோகத்தையும் நம்பிக்கையும் என்பதை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் என்பதையும், இப்போது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சிகளை செய்து செய்வினைகளை வைத்து விட்டார்கள். அந்த சூழ்ச்சிதான் இப்போது அந்த வேலையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் இதிலிருந்து புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உண்மையும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் உன்னிடம் வந்து கண்ணீர் விட்டு நீ என்னிடம் வந்து அழுதாய் அல்லவா?
கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா? அப்பனே, என் வாழ்க்கை இப்படி சென்று விடுமோ அப்படி சென்று விடுமோ என்று. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் நான் எந்த ஒரு விஷயங்களும் மகிழ்ச்சி அடைந்துவிட கூடாதோ முடியாதோ என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனைப்பட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய மனவேதனையெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த சூழ்நிலையெல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் உன் அப்பனால் முடியப் போகிறது. நான் அதற்கு முற்றுப்புள்ளியும் வைக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டாயல்லவா? உனக்கு துரோகத்தை செய்தவர்களும் இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்கிறேன். அவர்களுக்கு தண்டனை என்னவென்று சொல்வதை விட சரியான பாடத்தை நிச்சயமாக புகட்டத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் கொடுக்கக்கூடிய தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை என்பது நீ கண்குளரா காணப்போகிறாய். இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை நீ பார்க்க போகின்றாய். அதனால் எப்போதும் கலங்காமல் இரு. உன் அப்பன் துணையாக இருந்து உனக்கு எல்லாமே நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.